Hi friends, I am Syed from socialsyed.com. இன்னைக்கு நம்ம லெசன் 2 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளாகிங் அண்ட் கண்டென்ட் மார்க்கெட்டிங் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் நான் ஏன் ஒரு பிளாகோ இல்லை வெப்சைட் வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ஸ்னு சொல்ல போகிறேன். அது நம்ம கண்டென்ட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பிளாக்னா என்ன, வெப்சைட்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ ஒரு பிளாக்னா ஒன்றும் இல்லைங்க, அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் வெப்சைட் தான். பட் அதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு பிளாக் போஸ்ட்டோ இல்லை ஆர்டிகல்ஸோ அப்படி தான் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அங்கே கொடுத்துருக்க மாட்டீங்க. நிறையா கான்டென்ட் மட்டும் இருக்கும். லைக் நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருப்பீங்க. அதுதான் ஒரு பிளாக்னு சொல்லுவாங்க. அதே ஒரு வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் வந்துட்டு உங்களை பற்றி அபோட்டஸ் இருக்கும், இல்லை உங்களோட சர்வீசஸ் ப்ராடக்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தனி டேப் இருக்கும், அப்புறம் ஒரு காண்டாக்டர்ஸ் டேப் இருக்கும். இந்த நிறையா வெப்சைட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். அது இல்லாமல் வெப்சைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி சேஞ்சஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அது ஒரு ஸ்டாட்டிக் இன் நேச்சராக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்படும் போது தான் அந்த டிசைன் ஒரு தடவை நீங்கள் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த டிசைன்லாம் மாற்றுவீங்க. அதுவே ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு கண்டென்ட் அப்டேட் பண்ணுவீங்க. இல்லாட்டி ஒரு சிலர் டெய்லிலாம் கண்டென்ட் எழுதுவாங்க, டெய்லி கண்டென்ட் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அது டைனமிக் நேச்சராக இருக்கும். ஒரு வெப்சைட் வந்து எப்பயுமே ஒரு வெப்சைட்டில் எப்பயுமே ஒரு பிளாக் இருக்கலாம் எப்பயுமே. இப்போ நிறைய வெப்சைட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆர்டிகல்ஸ் கான்டென்ட்ஸ்லாம் எல்லாமே பிளாக்னு ஒரு தனி செக்ஷன் வச்சு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு வெப்சைட்குள்ளே ஒரு பிளாக் எப்பயுமே கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ பிளாகுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நேராக உங்களுக்கு வெறும் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. நீங்கள் பிளாகில் கூட நிறைய செக்ஷன்ஸ் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. பாருங்கள், வெறும் கம்ப்ளீட்டாக இவங்க வந்து கனடா இமிக்ரேஷனை பற்றி ஃபுல்லாக ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு ப்ராப்பர் பிளாகு. இப்போ வெப்சைட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போ இவங்களோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது. எப்பயுமே வெப்சைட் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். ஸோ அவங்களோட அபவுட்டஸ் என்ன, அவங்களோட ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன, கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்ஸ் என்ன, அப்புறம் அவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, அவங்களோட ரெண்டல் பிளான்ஸ் என்ன, ப்ளஸ் அவங்களோட இது இருக்கும், காண்டாக்ட் நம்பர் தெளிவாக இருக்கும், ப்ளஸ் அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கான சேட் பாக்ஸ் இருக்கும், சேட் பிளகின் இருக்கும், வாட்ஸ்அப் பிளகின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் ஸ்ட்ரக்சராக இருக்கிறது தான் ஒரு வெப்சைட்னு சொல்லுவாங்க. இவங்க அடிக்கடி சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ சப்போஸ் இப்போ இவங்க ஒரு பில்டர்னால மைட் பி அடிக்கடி சேஞ்சஸ் பண்ணலாம். பட் நம்ம சர்வீசஸை அப்டேட் பண்ணுற வரைக்கும், நம்ம சர்வீசஸோ ப்ராடக்ட்ஸையும் நம்ம புதுசாக ஏதாவது கொண்டு வந்து மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம அந்த வெப்சைட்டில் சேஞ்சஸ் அதிகமாக பண்ண மாட்டோம். ஸோ வெப்சைட் இப்படி தான் இருக்குங்க. ஓகே, நம்ம இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ஏன் இதை வச்சுக்கணுங்கிற இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன் ஒரு பிளாக் வெப்சைட் வச்சுக்கணும், இப்போ நான் ஒவ்வொரு கேட்டகரிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பிளாக் ஆர் வெப்சைட் இஸ் ஒரு ஐடென்டிட்டி. நான் ஏன் ஐடென்டிட்டின்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டையோ இல்லை சர்வீஸோ நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு விற்கிறீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, ஒரு சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை உங்களோட கிளைண்ட்ஸுக்கோ இல்லை உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கோ வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க, அவங்க மூலமாக ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா கூட அவங்க ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்னவாக இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ அந்த வெப்சைட் இருக்கிறது தான் அவங்களுக்கு, வெப்சைட் இருந்தால் தான் இப்போதைக்கு எல்லா கிளைண்ட்ஸோ இல்லை கஸ்டமர்ஸோ உங்களை நம்புவாங்க. ஸோ அதுதான் ஒரு ப்ரூஃப் மாதிரி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல், நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரொஃபஷனல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கரியர் எடுத்து நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் வச்சுக்கிறது ஒரு ப்ராஜெக்ட். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து அடுத்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அடுத்த ரோல் என்னவாக இருக்கும்னா ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கும், இதுக்கப்புறம் இல்லாட்டி மேனேஜராக இருக்கும், இல்லை அசிஸ்டன்ட் மேனேஜர், அந்த மாதிரி ரோல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கெரியரில் ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு மட்டும் இல்லை, நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு தனியாக ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா கூட, சப்போஸ் நீங்கள் கெரியரில் நீங்கள் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த காலத்தில் இப்போ இருக்கிற காம்படிஷனில், அதுவும் இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் இருக்கிற காம்படிஷனில் உங்களோட ரெஸ்யூமில் இருக்க குவாலிஃபிகேஷன் மட்டும் பத்தாது. கண்டிப்பாக உங்களோட ரெக்ரூட்டர்ஸ் வந்து நீங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எதுவும் பண்ணியிருக்கீங்களா, யூனிக்காக எதுவும் பண்ணியிருக்கீங்களான்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ
உங்களுக்கு ஒரு வெப்சைட் உங்களுக்கு ஒரு வெப்சைட் வச்சுருந்தா, இப் சப்போஸ் ஒரு ஐடி ஒரு வெப் டெவலப்பர், வெப் டிசைனர் அப்படிங்கிற போது நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ தனியாக ஒரு வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜஸாக இருக்கும். நீங்கள் வேறு யாராக இருந்தால் கூட சரி, ஒரு பேசிக் உங்களை ஒரு போர்ட்ஃபோலியோக்கு ஒரு வெப்சைட் வச்சுருந்தா கூட போதும், நீங்கள் உங்களோட இன்டர்வியூஸில் இன்னும் நல்லா ஷைன் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறீங்க, புதுசாக ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வெப்சைட் வச்சுக்கிறனால உங்களுக்கு ஒரு என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா, நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரையல் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இப்போ வெப்சைட் க்ரியேட் பண்ண மூலமாக நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பர்சனல் பிராண்ட், சப்போஸ் நீங்கள் ஒரு பர்சனல் பிராண்ட் உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் நீங்கள் ஒரு பர்சனல் பிராண்டிங் பண்ணுறீங்க. பர்சனல் பிராண்ட் மூலமாக நான் இது பண்ண போகிறேன், ப்ரொமோட் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம போன லெசனில் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பேச்சு திறமை இருக்கணும். நல்லா உங்களோட ஸ்டோரி நல்லபடியாக ஒரே ஸ்டோரி கன்சிஸ்டண்ட்டாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். நல்லபடியாக ஒரு கோர்வையாக சொல்ல தெரியணும். ப்ளஸ் ஒரு அடிஷ்னல் ப்ரூஃப், அதாவது உங்களை எப்படி இன்னும் நம்புவாங்கன்னா, நீங்கள் ஒரு ஆத்தர் ஆகணும். ஸோ இப்போ ஆத்தர் ஆகிறனால உங்களுக்கு என்ன இருக்கும்னா, உங்களை இன்னும் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. உங்களோட பர்சனல் பிராண்ட் பாப்புலாரிட்டி இன்னும் வளர ஆரம்பிக்கும். ஸோ பிஃபோர் ஆத்தர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஒரு பிளாகர் ஆகணும். பிளாகர்னால் நீங்கள் ஒரு கான்டென்ட் எழுதணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கான்டென்ட் எழுத தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அது ஆன்லைனில் எழுதுறதுனால அது பிளாகர்னு சொல்கிறேன். ஸோ ஏன் கான்டென்ட் எழுத தெரியணும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எழுதுறீங்களோ உங்களோட தாட் ப்ராசஸ் மாறிட்டே இருக்கும். நீங்கள் ஆத்தர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா ரொம்ப ரிஃபைன்ட் தாட்ஸ் வச்சுருப்பாங்க, ரொம்ப ஒரு கிளியர் தாட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ப்ராக்டிஸ் ஸ்டெப், ஆத்தர் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ராக்டிஸ் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிளாகர் ஆகிறது தான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ட்ரையல் மெட்டீரியல் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா பிளாகர் ஆகணும். நீங்கள் உங்கள் பிளாகிங் மெட்டீரியல், அதாவது உங்களை பிளாகை வச்சே நீங்கள் உங்களோட ரைட்டிங் ப்ராசஸை ரிவைன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆத்தர் ஆகலாம். அதுவும் ஆத்தர் ஆகிறது எப்படிங்கிறது நான் பின்னாடி உங்களுக்கு இந்த லெசனில் சொல்கிறேன். ரொம்ப ஈஸி. முக்கியமான அட்வான்டேஜ், இப்போ இந்த பிளாகோ வெப்சைட்டோ வச்சுக்கிறதுல முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் போன லெசனில் சொன்ன மாதிரி உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களோட ஆடியன்ஸை நீங்கள் கெயின் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வழி. போன லெசனில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி லீட் மேக்னெட்ஸ் மூலமாக உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ், ஆடியன்ஸஸை நீங்கள் கெயின் பண்ணலாம். நான் எப்படி எல்லாத்தையும் கெயின் பண்ணினோம், உங்களுக்கு ஃப்ரீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லெசன் சொல்லி நான் லீட் மேக்னெட் கொடுத்து உங்களை கெயின் பண்ணிடணும். அந்த மாதிரி நீங்களும் உங்கள் வெப்சைட் வச்சுருக்கறனால நீங்களும் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணலாம். அது இல்லாமல் பிக்சல் ஆடியன்ஸ்னு ஒன்று இருக்குது, பிக்சல்ஸ்னு ஒன்று இருக்குது, ஃபேஸ்புக் பிக்சல், கூகுள் பிக்சல்னு. நான் அந்த லெசன் வரும்போது உங்களுக்கு நான் அது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு பிளாகோ ஒரு வெப்சைட்டை வச்சு நல்ல கிரேட் வேல்யூ இனிஷியலாக கொடுத்து உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ். அது இல்லாமல் அவங்கள நீங்கள் நர்ச்சர் பண்ணலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் இமெயில் மார்க்கெட்டிங். அதுவும் நான் போன லெசனில் சொல்லியிருந்தேன், எப்படி உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸோட நீங்கள் என்கேஜ் பண்ணுறதுன்னு. அடுத்து எப்படி ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன, ஒரு பிளாகோ வெப்சைட்டோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு டொமைன்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, உங்களோட வெப்சைட்டோட நேம். இப்போ என்னோடய வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா socialsayer.com. ஸோ இந்த வெப்சைட்டோட நேமை சூஸ் பண்ணுறதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறையா ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, அங்கே நீங்கள் போய் சூஸ் பண்ணலாம். அடுத்தது ஹாஸ்டிங். இப்போ நீங்கள் வெப்சைட் நேமை சூஸ் பண்ணிட்டீங்க, இப்போ அந்த வெப்சைட்டை நீங்கள் எப்படி இன்டர்நெட்டில் லான்ச் பண்ணுவீங்க. ஸோ அந்த இன்டர்நெட்டில் லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொவைடர் இருப்பாங்க, ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்க. அவங்க பேர் தான் ஹாஸ்டிங் ப்ரொவைடர்ஸ், அந்த சர்வீஸ் பேர் தான் ஹாஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஒரு டொமைன் இருக்கணும், ஒரு ஹாஸ்டிங் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு வெப்சைட் லான்ச் பண்ண முடியும். ஸோ டொமைனுங்கிறது நேம், ஹாஸ்டிங்கிறது உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர். அவங்க தான் உங்களை இன்டர்நெட்டில் லான்ச் பண்ணுவாங்க. இப்போ இன்டர்நெட் சர்வீஸ் தான் உங்களோட வெப்சைட்டை லான்ச் பண்ணுறதுக்கு, ஹாஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவைடர் தான் ஹாஸ்டிங் ப்ரொவைடர்ஸ். அடுத்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, பேசிக் டிசைனிங் ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருந்தால் போதும். முன்னெல்லாம் தான் உங்களோட வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு கோடிங்லாம் தேவைப்படும். இப்போலாம் கோடிங் இல்லாமே நிறையா ஈஸியாக வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு வழிகள் வந்துருச்சு, ட்ராக் அண்ட் ட்ராப் மூலமாக. உதாரணத்துக்கு வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், இல்லாட்டி விக்ஸு, இல்லாட்டி வீப்லி, இந்த மாதிரி நிறையா வெப்சைட் ப்ரொவைடர்ஸ் நிறையா பேர் வந்துட்டாங்க மார்க்கெட்டில். உங்களுக்கு ஈஸியாக இந்த கோடிங் ஸ்கில்ஸ் இல்லாமல் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. நானும் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணுற நேரம் இல்லை, நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நிறையா தேர்ட் பார்ட்டி ஏஜென்சிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணலாம். இல்லாட்டி என்கிட்ட கூட நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணலாம். நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சுருக்கேன், ஒரு சில ஃப்ரீலான்சர்ஸோட. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னையும் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ டொமைனும் ஹாஸ்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப பெரிய டாபிக், செப்பரேட் டாபிக். நான் இதுக்குன்னு தனியாக ஒரு கோர்ஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக எப்படி உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறது, ஒரு ப்ராப்பர் வெப்சைட்டை எப்படி ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறது, எப்படி டொமைன் வாங்குறது, எப்படி ஹாஸ்டிங் வாங்குறது, இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்லேருந்து அப்படிங்கிறத நான் தனியாக பண்ணுறேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு எப்படி ஒரு ஃப்ரீ பிளாக் க்ரியேட் பண்ணுறது, ஃப்ரீ வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுன்னு இந்த 2 வீடியோலையும் நான் கொடுத்துருக்கேன்.
இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளாக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பாருங்கள். இதில் வந்து ஃப்ரீ வெப்சைட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் லாஸ்ட் மினிட்ல நான் ஒரு தெரியாமல் நான் பாஸ் பட்டன் அழுத்திட்டேன். லாஸ்ட்டு ஃபியூ செகண்ட்ஸ் நான் பேசினது வந்திருக்காது. அதில் ஒன்றும் இல்லை, கடைசியாக நீங்கள் இதை எடிட் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக அதில் வந்து பப்ளிஷ்னு கொடுங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இந்த பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா உங்கள் வெப்சைட் பப்ளிஷ் ஆயிரும். சாரி. ஸோ இந்த வீடியோவும் பாருங்கள், எப்படி ஒரு ஃப்ரீ பிளாக் க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஃப்ரீ வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுன்னு. உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு நான் இதை உங்களோட ஆக்ஷன் ஸ்டெப் டாக்குமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். அடுத்து எவால்யூஷன் ஆஃப் கான்டென்ட் அண்ட் கான்டென்ட் மார்க்கெட்டிங். எப்படி நம்ம கான்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறது, வெப்சைட்டுக்கோ இல்லை ஒரு பிளாகுக்கோ எப்படி நம்ம கான்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறது, இல்லை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் எடுத்துப்போம். வெப்சைட்டுக்கு என்னெல்லாம் தேவை. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு கான்டென்ட் எழுத போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், உங்கள் வெப்சைட் எப்படி இருக்க போகுது, உங்கள் வெப்சைட்டில் என்னெல்லாம் செக்ஷன்ஸ் இருக்க போகுதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லேஅவுட், உங்கள் வெப்சைட் லேஅவுட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இப்போ லேஅவுட்னா ஒன்றும் இல்லைங்க, லைக் இப்போ ஒரு வெப்சைட்டில் மல்டிபிள் பேஜஸ் இருக்குன்னு முன்னாடி சொன்ன மாதிரி ஹோம் பேஜ், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், உங்களோட சர்வீசஸ், ப்ராடக்ட்ஸ், இது தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் இன்னும் ஆஃபர் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா அது ஒரு செக்ஷன் டேபாக போட்டு ஃபஸ்ட்டு உங்கள் லேஅவுட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. லேஅவுட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்தது உங்கள் கான்டென்ட்டை ரொம்ப க்ரியேட்டிவெலாம் வைக்க வேண்டாம், ரொம்ப நார்மலாக வச்சாலே போதும். நீங்கள் எந்த ஸ்டோரியும் சொல்ல போகிறதில்ல, ரொம்ப நார்மலாக சிம்பிளாக இருந்தால் போதும். அடுத்தது நல்ல ஒரு சிம்பிள் தீம் சூஸ் பண்ணணும், சிம்பிள் டிசைன் வச்சுக்கணும். அப்புறம் ஹோம் பேஜில் எழுத போகிற கான்டென்ட் எப்பயும் ஹோம் பேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெப்சைட்டுக்கு. நீங்கள் ஹோம் பேஜில் எழுத போகிற கான்டென்ட் எப்பயும் மிஸ்லீடிங்காக இருக்கக்கூடாது. உங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நீங்கள் தனி பேஜ் கண்டிப்பாக போட்டிருப்பீங்க. அந்த தனி பேஜ் போடுறதுக்கு பதிலாக தனி பேஜ் போட்டிருப்பீங்க. அந்த தனி பேஜில் நீங்கள் ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பீங்க. பட் ஹோம் பேஜில் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன ஸ்னிப்பெட் கொடுங்க, ஒரு சின்ன 4-5 லைன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. அங்கேருந்து லேர்ன் மோர் இல்லை நோ மோர்னு சொல்லி உங்களோட தனியாக ப்ராடக்ட் வெப்சைட் சர்வீசஸ் இருக்கிற பேஜுக்கு நீங்கள் இது பண்ணுங்கள், டைரக்ட் பண்ணுங்கள். இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கிள் பேஜ் வெப்சைட் இருப்பாங்க. சிங்கிள் பேஜ் வெப்சைட்டில் எப்படி இருக்குன்னா நீங்கள் சர்வீசஸ்ன்னு அப்படின்னு கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக கீழே அதே இடத்துல நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அந்த இடத்துக்கு கூட நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள். சிங்கிள் பேஜ் வெப்சைட்னா ஹோம், அபவுட் அஸ், சர்வீசஸ், கான்டாக்ட் எல்லாமே ஒரே பேஜ்லேயே இருக்கும். எல்லாருமே ஆங்கர் லிங்கிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேலே டேப் கிளிக் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக கீழே ஸ்க்ரால் ஆகி அந்த சர்வீசஸ் செக்ஷனுக்கு போய் நிற்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் கான்டென்ட் வந்து அபவுட் அஸ் செக்ஷனில் நிறைய எழுதுங்க, ரொம்ப டீசெண்டாக எழுதுங்க. உங்களை பற்றி ஒரு பேராகிராஃப் இல்லை 2 பேராகிராஃபில் எழுதுங்க உங்களோட ஸ்டோரி, உங்களோட ஹிஸ்ட்ரி பற்றி. அப்புறம் நீங்கள் ஆஃபர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பற்றி எப்பயுமே ட்ரூத்ஃபுல்லாக இருங்க, ஆனஸ்ட்டாக இருங்க. நிறையா ஓவர் கமிட் பண்ணாதீங்க, ஓவர் செல் பண்ணாதீங்க, ஓவராக சொல்லாதீங்க. உங்களை பற்றி நீங்கள் என்ன ஆஃபர் பண்ணுறீங்களோ அதை மட்டும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லுங்கள். அப்புறம் கான்டாக்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒழுங்காக ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க மாட்டாங்க. இஃப் சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் வச்சுருக்கீங்கன்னா அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த கான்டாக்ட் செக்ஷனில் எப்பயுமே கரெக்டான ஃபோன் நம்பர், கரெக்டான அட்ரஸ், அப்புறம் கரெக்டான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வச்சுருங்க. அப்புறம் இப்போ இருக்கிற வெப்சைட்ஸில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்களோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸோட லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக்கோ இல்லை லிங்க்டின்னோ இல்லை ஒரு இன்ஸ்டாகிராமோட லிங்க்கோ எல்லாமே இப்போ கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கெல்லாம் நீங்களும் இந்த ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை கரெக்டாக போடுறீங்களான்னு பாருங்கள். அப்புறம் ஒரு சேட் ப்ளகின், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் சேட் ப்ளகின் வைங்க. அந்த சேட் ப்ளகின் எப்படி பண்ணுறதுன்னு பின்னாடி ஆட்டோமேஷன் லெசன் இருக்குது, அதில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஸ்டோரோட மேப்பை நீங்கள் எம்பெட் பண்ணலாம். கூகுள் மேப்ஸ் எம்பெட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு தனி ப்ளகின் இருக்குது. அதில் உங்களுக்கு லாங்கிடியூட் லேட்டிடியூட் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் அட்ரஸோட லாங்கிடியூட் லேட்டிடியூட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு கூகுள் மேப்பில் போய் உங்கள் அட்ரஸை போட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணாலே லாங்கிடியூட் லேட்டிடியூட் அப்படின்னு உங்கள் இதில் காட்டும். கூகுள் மேப்ஸில் நீங்கள் அந்த கோஆர்டினேட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் நீங்கள் இது பண்ணிக்கலாம், எம்பெட் பண்ணிக்கலாம். அந்த ப்ளகினை போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லா வெப்சைட்ஸ்லையும் இந்த கூகுள் மேப்ஸ் போடுறதுக்கான ப்ளகின்ஸ் வந்துருச்சு, எல்லா இதுலேயும் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸில். அப்புறம் உங்களோட வெப்சைட்டை அடிக்கடி ரிஃபைன் பண்ணுங்கள். உங்கள் வெப்சைட்டில் இருக்க கான்டென்ட்டை ரிஃபைன் பண்ணுங்கள் அடிக்கடி. உங்களோட கஸ்டமர்ஸ்லேருந்து ஃபீட்பேக் வாங்கி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபீட்பேக் வாங்கி உங்கள் வெப்சைட்டை எப்படி ரிஃபைன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு வெப்சைட்டுக்கு எப்படி கான்டென்ட் எழுதணும், வெப்சைட்டுக்கு என்னெல்லாம் பண்ணுங்கிறதுக்கு தேவை இதுதான். அடுத்தது ஒரு பிளாகுக்கு எப்படி ஒரு கான்டென்ட் எழுதணும், இதை எப்படி ஜென்ரேட் பண்ணுங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ ஒரு பிளாகுக்கு கான்டென்ட் எழுதுறீங்க, நீங்கள் ஒரு நிஷ் செலக்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு கான்டென்ட் எழுத போகிறீங்கன்னா நீங்கள் வேறு எங்கேயாவது ரெஃபர் பண்ணுவீங்க. இனிஷியலாக கான்டென்ட் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சோர்ஸ் வந்து நிறையா படிப்பீங்க. இப்போ அந்த படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக நீங்கள் எழுதாதீங்க. அது படித்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட அதிலேருந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத வச்சு நீங்கள் அதை பற்றி எழுத ஆரம்பிங்க. அப்புறம் டு நாட் கன்சியூம் ஜங்க் கான்டென்ட்.
தேவைப்படாத நிறையா கான்டென்ட்ஸ் நீங்கள் இது பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கான்டென்ட்டை மட்டும் நீங்கள் எப்பயுமே கன்சியூம் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் என்ன கன்சியூம் பண்ணுறீங்களோ அதுதான் வெளியே வரும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நிறையா கன்சியூம் பண்ணும்போது, தேவையில்லாத கான்டென்ட் கன்சியூம் பண்ணும்போது உங்கள் ரைட்டிங் தாட்ஸும் அதில் மிக்ஸ் ஆயிரும். தேவையில்லாத ஜங்க் கான்டென்ட்டோட மிக்ஸ் ஆயிரும். டு நாட் கன்சியூம் டெம்பரரி கான்டென்ட், ஆல்வேஸ் பிளான் லாங் டேர்ம். என்ன சொல்ல வரேன்னா, ஒரு டாபிக் எடுத்துட்டிங்க, அந்த டாப்பிக்கில் நீங்கள் இப்போ உங்கள் நிஷ்ஷில் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்கன்னா, எப்பயுமே டெம்பரரியாக உங்கள் நிஷ்ஷுக்கு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது ரிலேட்டட் இருந்தால் கூட, அது சின்னதாக இருந்தால் கூட, அது தேவைன்னா அதை பாருங்கள், அதை பற்றி எழுதுங்க. எது உங்களுக்கு லாங் டேர்மாக உதவ போதோ அதை மட்டுமே எப்பயுமே படிங்க, அதை பற்றியே எப்பயுமே எழுதுங்க. ஏன்னா உங்களுக்கு அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே லாங் டேர்மாக பிளான் பண்ணுங்கள். ஆல்வேஸ் கோ நிஷ் அப்படிங்கிற போது நான் சொன்ன மாதிரி தான், உங்கள் நிஷை பற்றி மட்டுமே ஃபஸ்ட்டு எழுதுங்க. உங்கள் நிஷை பற்றி மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதுங்க. வேறு எதையுமே பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் நீங்கள் எல்லாத்தையும் பற்றி பேசணும்னு ஆசை கிடையாது. நீங்கள் எதில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கீங்களோ அதை பற்றி மட்டும் தான் பேசணும்னு நினைப்பாங்க மக்கள். ஸோ அதனால் எப்பயுமே உங்கள் கான்டென்ட் உங்கள் நிஷுக்கு சம்மந்தப்பட்டதாகவே இருக்கட்டும். அகெயின் நீங்கள் உங்கள் கான்டென்ட்டை ரிஃபைன் அண்ட் ரீடிஃபைன் பண்ணணும். மக்கள்கிட்ட அடிக்கடி உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டை அடிக்கடி நீங்கள் இது கேட்டுக்கிட்டே இருங்க. ஃபீட்பேக் கேட்டு உங்களோட கான்டென்ட்டை ரிஃபைன் பண்ணிகிட்டே இருங்க. டு நாட் பி ஷை ஆஃப் ஐட்டரேஷன்ஸ்னால் நிறைய சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு ஷை பண்ணாதீங்க. எவ்வளோ தடவை உங்களுக்கு சேஞ்சஸ், எவ்வளோ ஃபீட்பேக் வருதோ, எவ்வளோ தடவை சேஞ்சஸ் பண்ணணுன்னு இருக்கோ அவ்வளோ தடவை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்களோட பிளாக் எப்படி இருக்குன்னா, எப்பயுமே உங்கள் பிளாக் வந்து இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் யுவர் ஐடியாஸ். எப்பயுமே நீங்கள் பிளாக் எழுத போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு ஐடியாவோடு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ். உங்களோட ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் மூலமாக தான் ஸ்டார்ட் ஆகும். இது உங்களுக்கு எப்படி ஒரு பிளாக் உருவாகுது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் யுவர் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ். இந்த ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் வந்து ஒரு கான்வர்சேஷன் ஆகும். நீங்கள் யார்கிட்டயாவது போய் பேசுவீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவீங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசுவீங்க. இந்த கான்வர்சேஷன் வந்து நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் நோட்ஸ் எழுத ஆரம்பிப்பீங்க. ஸோ இப்போ அந்த நோட்ஸ் என்ன ஆகும், எல்லா நோட்ஸும் எழுதுறதுக்கப்புறம் அதை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு பிளாக் போஸ்ட் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து இந்த கான்டென்ட்டை வந்து நான் நிறையா இடத்துல நான் கான்டென்ட் கன்சியூம் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் நிறைய சின்ன நோட்ஸ் எழுதி தான் ஸ்ட்ரக்சர் பண்ணி கடைசியாக ஒரு பிளாக் போஸ்ட் ஆக்கினேன். ஃபைனலி இப்போ நிறையா பிளாக்ஸ் எழுதுறீங்க, நிறையா பிளாக் போஸ்ட் ஒரே டாப்பிக்கில் எழுதிட்டு இருக்கும்போது, இஃப் சப்போஸ் ஒரு 15-20 பிளாக் எழுதுறீங்கன்னா, நீங்கள் அந்த பிளாக் போஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் பிளாக் போஸ்ட்டை வச்சு நீங்கள் ஒரு புக்கை பண்ணலாம். புக்கை பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இதை தான் நான் சொன்னேன், உங்களுக்கு ஆத்தர் ஆகிறதுக்கு நல்ல ஈஸியான வழி இருக்குது. உங்கள்கிட்ட இருக்க நல்ல 15-20 கான்டென்ட்ஸ் 30 கான்டென்ட்ஸ் எடுத்து நீங்கள் ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணலாம். அதுலேயும் நிறையா ரிஃபைனிங் ப்ராசஸ் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஒரு ஈஸி வே. ஸோ இதுதாங்க, இப்படி தான் நீங்கள் ஒரு பிளாகுக்கு எப்படி இது கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறது, ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்டென்ட்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்டென்ட்: பிளாக்ஸ், புக்ஸ், இன்ஃபோகிராஃபிக்ஸ், பாட்காஸ்ட். இன்ஃபோகிராஃபிக்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் உங்களுக்கு கூகுளில் காட்டுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புக்கு, பிளாக் எல்லாமே. இப்போ இன்ஃபோகிராஃபிக்னால் ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு சில இமேஜஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பெருசாக இருக்கும், கூட ஆக்சுவலி சின்னதாக இருக்குது. இந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. இந்த டால் வெர்டிக்கல் இதில் இருக்கிற இமேஜஸ், அது வித் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் இன்ஃபோகிராஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கான்டென்ட் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் கான்டென்ட் வேர் யூ கிவ் மோர் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறனால இது இன்ஃபோகிராஃபிக்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆடியோ பாட்காஸ்ட்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட கான்டென்ட்டை நீங்கள் வந்துட்டு வீடியோ மூலமாக வராமல், இல்லை ரைட்டிங் மூலமாக கொண்டு வராமல், நீங்கள் ஒரு ஆடியோ மூலமாக பேசுகிறதுக்கு பேர் தான் ஆடியோ பாட்காஸ்ட். ஒன்றும் இல்லை, இப்போ உங்கள் பிளாக் கான்டென்ட்டே நீங்கள் வந்துட்டு நான் இப்போ இந்த கான்டென்ட்டுக்கு நான் வீடியோ போடுறேன், நான் இந்த கான்டென்ட்டுக்கு வெறும் ஆடியோ மட்டும் கொடுத்தேன்னா அதுக்கு பேர் பாட்காஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் என்கிட்ட கூட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்புறம் வீடியோஸு, ப்ரெஸ் ரிலீஸ், நியூஸ் ரிலீஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு கம்பெனிஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ப்ராடக்ட்டில் சேஞ்ச் பண்ணுறோம், இல்லை இவங்களோட டைப் வைக்கிறோம், அதெல்லாம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரெஸ் ரிலீஸ் கான்டென்ட்னு சொல்லுவாங்க. அப்புறம் சர்வே ரிப்போர்ட்ஸ், உங்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது சர்வேஸ் எழுதுனா கூட அதுலேயும் நிறைய கான்டென்ட் இருக்கும். ஸோ அந்த சர்வே ரிப்போர்ட்ஸ் வச்சு நிறையா டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் கான்டென்ட். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கான்டென்ட் என்னங்கிறது நல்ல விஷயம். சப்போஸ் நீங்கள் உங்கள் கான்டென்ட் ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப குவாலிட்டேட்டிவ் கான்டென்ட்டாக கொடுத்தீங்கன்னா
உங்கள் மக்களுக்கு உங்களுக்கு உங்கள் கான்டென்ட்டை நிறைய பேர் படிக்கிறாங்க, ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் கான்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வாங்கலாம். இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நீங்கள் மாதிரி ஜாயின் சொல்லி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வாங்குவாங்க. மாதத்துக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு 50 ருபீஸோ இல்லை 100 ருபீஸ் அந்த மாதிரி. நீங்களும் உங்களோட கான்டென்ட்டை மக்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கலாம், சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் வாங்கலாம். ஒரு மாதத்துக்கு நீங்கள் இத்தனை கான்டென்ட்டை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அடுத்தது ஆன்லைன் கோர்சஸ். அப்புறம் இது உங்களுக்கு என்னென்னு தெரியும், வெபினார் ஈவெண்ட்ஸ். நீங்கள் வெபினார் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் கான்டென்ட் க்ரியேட் பண்ணணும். ஃபோரம்ஸ் அண்ட் குரூப்ஸ், நிறைய ஜென்ரல் டிஸ்கஷன் ஃபோரம்ஸ் பார்த்துருப்பீங்க. உதாரணத்துக்கு கோரா. இப்போ கோராலையும் நீங்கள் உங்களோட கான்டென்ட் க்ரியேட் பண்ணி உங்களோட பிளாக் போஸ்ட்டை க்ரியேட் பண்ணி போடலாம். கோரா நீங்கள் வந்து உங்களோட ஒரு டைப் ஆஃப் கான்டென்ட் தான். அப்புறம் கேஸ் ஸ்டடீஸ்னால் ஒன்றும் இல்லை. கேஸ் ஸ்டடீஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு டாப்பிக்கை எடுத்து அதில் ஒரு அனலைசேஷன் பண்ணி அதில் ஒரு ஸ்டடி பண்ணி அதில் ஒரு ரிசர்ச் பண்ணி அதில் கொடுக்க போகிற ரிசல்ட்ஸ் தான் அதை கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் ரிசர்ச் பண்ணுறது பேர் தான் கேஸ் ஸ்டடி. டெஸ்டிமோனியல்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களோட மக்கள்கிட்டருந்து வர ஃபீட்பேக் தான் டெஸ்டிமோனியல்ஸ். உங்கள் கஸ்டமர்ஸ்லேருந்து வர ஃபீட்பேக் தான் டெஸ்டிமோனியல்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் சேல்ஸ் அண்ட் லேண்டிங் பேஜஸ். நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சேன் லேண்டிங் பேஜ் என்னென்னு. என்னோட இப்போ நீங்கள் சைன்அப் பண்ண நீங்கள் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸுக்கு சைன்அப் பண்ண பேஜ் ஒரு லேண்டிங் பேஜ் தான். ஸோ இது வாங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கான்டென்ட். உங்களுக்கு இதுலேயுமே நீங்கள் ஒரே கான்டென்ட்டே நீங்கள் ஒரு இடத்துல எழுதுகிற கான்டென்ட்டே நீங்கள் ரீயூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் என்கிட்ட வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு எப்படி சொல்லித்தரேன். சப்போஸ் நீங்கள் ஒரு பிளாக் போஸ்ட்டை வச்சு ஒரு ஆடியோ போட்காஸ்ட் பண்ணலாம், இல்லை ஒரு பிளாக் போஸ்ட்டை வச்சு ஒரு வீடியோ பண்ணலாம். இப்போ நான் இந்த பிளாக் போஸ்ட்டை வச்சு தான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். நிறையா திருப்பி அதை வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்படின்னு உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த கான்டென்ட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அகெயின் நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் தேவை, ஒரு லேஅவுட் தேவை. ஒரு லேஅவுட் இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா லைக் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டாக இருக்காது. ஸோ ஒரு லேஅவுட்டை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, இந்த இமேஜில் இருக்கிறத தான் நான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் பிளாகு தான் உங்களோட ஹப்பு. ஸோ உங்களோட சென்ட்ரல் ஹப்பு பார்த்திங்கன்னா பிளாக் தான். இப்போ இந்த பிளாகை நீங்கள் எங்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணலாம்? உதாரணத்துக்கு சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணலாம், சர்ச் இன்ஜினில் ப்ரொமோட் பண்ணலாம். சர்ச் இன்ஜினா கூகுளில் நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணலாம். அது வந்து நான் கூகுள் லெசன் கூகுள் சர்ச் கன்சோலில் இது பண்ணலாம். அது நான் அனலிட்டிக்ஸ் லெசன் வரும்போது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், எப்படி உங்களுக்கு கூகுளில் உங்களோட போஸ்ட் நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணணும். லைவ் வெபினார்ஸில் உங்களோட பிளாக் கான்டென்ட்டை கொடுக்கலாம். நீங்கள் ஒரு லைவ் வெபினார்ஸ் நடத்திட்டு இருக்கும்போது டக்குன்னு உங்கள் லிங்க்கை நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். இந்த லிங்க்கை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். இது தவிர்த்து ப்ரெஸ் ரிலீஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாக உங்களோட கான்டென்ட்டை ப்ரொமோட் பண்ணலாம். கெஸ்ட்டு போஸ்ட்னா என்னென்னா, வேறு யாராவது வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் ஒரு கான்டென்ட் எழுதி கொடுக்குறது, அது மூலமாக உங்களோட கான்டென்ட்டை லிங்க் பண்ணுறது. இல்லை வேறு எதையாவது சப்போஸ் உங்கள் உதாரணத்துக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டே உங்களுக்கு எனக்கு ஒரு கான்டென்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, கான்டென்ட் எழுதி கொடுங்க என் வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஒரு ஸ்பெஷல் ஆத்தராக அவங்களோட வெப்சைட்டில் போய் கான்டென்ட் எழுதுவீங்க. நீங்கள் எழுதும்போது உங்களோட பிளாகையும் நீங்கள் அங்கே லிங்க் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்டோ இல்லை யார் உங்களை கெஸ்ட் போஸ்ட் கேட்குறாங்களோ உங்களை கண்டிப்பாக உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் அதர் மீடியம்ஸ்னால் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு டெலகிராமோ இல்லை வாட்ஸ்அப்போ இல்லை நிறைய தேர்ட் பார்ட்டி சைட்ஸ் இருக்குது. முன்னெல்லாம் இண்டி பிளாகர் நீங்கள் இருந்தாங்க. இப்போ அந்த இண்டி பிளாகர் சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அது தவிர்த்து நிறையா தேர்ட் பார்ட்டி சைட்ஸ் இருக்குது. உங்களோட பிளாக் டிராஃபிக் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிளாக் ஃப்ளெக்ஸ், பிளாக் டைரக்டரி, ஈஸின் ஆர்டிகல்ஸ், அப்புறம் கோரா, வாட்ஸ்அப், டெலகிராம், இங்கெல்லாம் உங்கள் கான்டென்ட் நீங்கள் போய் நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். ப்ரொமோட் பண்ண மூலமாக உங்களுக்கு என்ன ஆகும்னா, மக்கள் அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா டிராஃபிக் வரும். இது தவிர்த்து கடைசியாக நான் என்ன வச்சுருக்கேன்னா, இபுக்ஸ் உங்களுக்கு செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரி உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஸோ உங்கள் கான்டென்ட்டு நீங்கள் உங்கள் இபுக்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அதிலேயே உங்களுக்கு பிளாகோட லிங்க்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கலாம். ஸோ உங்கள் பிளாகை நீங்கள் இத்தனை வகையாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். இப்போ இந்த டிராஃபிக் வர்றது இப்போ நீங்கள் டிராஃபிக் வர்றது ஒரு பக்கம், மக்கள் டிராஃபிக் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த டிராஃபிக் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், மக்கள் உங்களை பார்க்கும்போது நீங்கள் டிராஃபிக்கோட நிறுத்திடக்கூடாது. இப்போ உங்களுக்கு டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகிறது தான் என் கோலாக இருக்கக்கூடாது. உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் கெயின் பண்ண பார்க்கணும். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் புதுசாக பிடிக்க பார்க்கணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் முன்னாடி லீட் மேக்னெட்டில் எப்படி நான் உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் வச்சு ஒரு விஷயத்தை கொடுக்க சொல்லணும், அந்த மாதிரி இங்கேயும் நீங்கள் மக்களுக்கு ஒரு லீட் மேக்னெட் கொடுக்கணும். இல்லை என்ன சொல்லலாம்னா, ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, பிளாக்ஸ்லலாம் ஒரு சப்ஸ்கிரைப் டு மை நியூஸ் லெட்டர்னு சொல்லுவாங்க, ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இன்னும் என்னை பற்றி நிறையா தெரிஞ்சுக்க, இன்னும் நிறையா போஸ்ட் உங்களுக்கு வாரம் வரணுமா, நீங்களே நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, ஒரே ஒரு இமெயில் பாக்ஸ் கொடுத்து சப்ஸ்கிரைப்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்காக ஒரு கான்டாக்ட் பாக்ஸ் ஒன்று வைக்கணும். இல்லாட்டி நீங்கள் ஃப்ரீ லீட் மேக்னெட்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறது தான் உங்களோட அடுத்த முக்கியமான கோலாக இருக்கணும்.
ஸோ இப்போ அடுத்தது நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களை எப்படி நர்ச்சர் பண்ணலாம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இமெயில் மார்க்கெட்டிங் கூட நர்ச்சர் பண்ணலாம். உங்களோட இமெயில் மார்க்கெட்டிங்க்கு அதாவது இப்போ உங்களுக்கு இருக்க இந்த ஆடியன்ஸ், உங்கள் இமெயில் மார்க்கெட்டிங்கில் இருக்க இந்த ஆடியன்ஸ் தான் உங்களோட அசெட்டு, உங்களோட சொத்து அதுதான். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆடியன்ஸை சேர்த்துறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பின்னாடி உங்கள் ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ விற்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இது இல்லாமல் நீங்கள் இதில் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ப்ராடக்ட் சர்வீஸ் விற்கிற மட்டும் செய்யாமல் உங்களை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன் இந்த இமெயில்ஸ் மூலமாக நீங்கள் அனுப்புகிற இமெயில்ஸ் மூலமாக கொடுக்கலாம். இப்போ திருப்பியும் உங்களோட பிளாகுக்கே நீங்கள் அவங்கள டைரக்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு வகையான டிராஃபிக்கும் வரும். அடுத்தது இது இல்லாமல் நீங்கள் அடுத்தது என்ன பண்ணலாம்னா, சரி இப்போ நீங்கள் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் திருப்பி உங்களுக்கு நிறையா கான்டென்ட் கொடுத்து உங்களோட வெப்சைட்டுக்கோ உங்களோட பிளாகுக்கோ ரீடைரக்ட் பண்ணிட்டீங்க. இது இல்லாமல் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தனியாக ஒரு ட்ரைப் க்ரியேட் பண்ணலாம். ட்ரைப்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, ஃபேஸ்புக் குரூப் இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த குரூப்பு பேர் தான் நான் ட்ரைப்னு சொல்ல வரேன். ஸோ அந்த ட்ரைபை நீங்கள் எப்படி பண்ணலான்னா, தனியாக உங்களுக்குன்னு ஒரு ஃபோரம் வைக்கலாம். நீங்கள் வேணும்னா வாட்ஸ்அப்பில் வைக்கலாம், டெலகிராமில் வைக்கலாம். இது இல்லைன்னா உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ், இப்போ நிறையா வெப்சைட்ஸ் வந்துருச்சு. tribe.io கூட ஒரு வெப்சைட் இருக்குது. நான் அடுத்த லெசனில் இதை பற்றி தான் பேச போகிறேன். லைக் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் லெசனில் நான் இந்த ட்ரைபை பற்றி தான் பேச போகிறேன். உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்லித்தரேன் எப்படி உங்கள் ட்ரைபை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இந்த ட்ரைபை ஏன் க்ரியேட் பண்ணணும், இப்போ அந்த ட்ரைப் க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரைபில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ எப்படி வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்களோ அதேமாதிரி அந்த ட்ரைப்லேயே அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரைப் ஏன் வச்சுக்கிறோன்னு சொல்லணும்னா, அதுதான் உங்களோட லைஃப் லாங் வேல்யூபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ நீங்கள் இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸஸ் ஒரு இடத்துல நீங்கள் வச்சுருக்கிறது தான் உங்களோட லைஃப் லாங் சொத்துன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் இவங்க இல்லைன்னா உங்களால் எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் எந்த சர்வீசஸோ டேரெக்டாக வைக்க முடியாது. ஸோ நீங்கள் அவங்கள எவ்வளோக்கு எவ்வளோ நர்ச்சர் பண்ணி அவங்கள எவ்வளோக்கு எவ்வளோ பத்திரமா வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஸோ இந்த ட்ரைபை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அகெயின் நீங்கள் உங்கள் ட்ரைபுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, திருப்பியும் உங்கள் ட்ரைபுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ட்ரைபை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, அடிக்கடி நீங்கள் என்னென்ன கான்டென்ட் போடுறீங்களோ, புதுசாக ப்ளாக் போஸ்ட் போடுறீங்களா, இல்லை புதுசாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் திருப்பியும் நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் உங்கள் பிளாகுக்கு டிராஃபிக் வாங்கலாம். ஸோ உங்கள் பிளாகுக்கு உங்களோட வெப்சைட்டுக்கும் உங்கள் பிளாகுக்கு நீங்கள் டிராஃபிக் வாங்குறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. இதெல்லாம் ஒன் ஆஃப் தி ஈஸியான வழிகள். ரொம்ப ஈஸி. உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் சேர்ந்துட்டாங்கன்னா நீங்கள் உங்களோட ஆடியன்ஸை வச்சு நீங்கள் டிராஃபிக் வாங்கலாம். ஆடியன்ஸை வச்சு நீங்கள் உங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ என்றைக்குமே ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது மக்களை இது பண்ணுறது தான், கெயின் பண்ணுறது தான் உங்களோட கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத கொடுக்குறது தான் உங்களோட கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் எந்த ரிசர்ச்சும் பண்ணாமல் எந்த ஒரு ஆடியன்ஸும் பில்ட் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க, மார்க்கெட்டில் போய் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கும் போது அதை யாரும் வாங்கலைன்னா, அதுக்கு டிமாண்ட் இருக்குன்னு தெரியாமல் அது யாரும் வாங்கலைன்னா உங்களோட ப்ராடக்ட் கண்டிப்பாக வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு ஆடியன்ஸ் பில்ட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆடியன்ஸை பில்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது எப்பயுமே இது பண்ணுங்கள், அட்ரஸ் பண்ணுங்கள். அவங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு நிறைய சொல்யூஷன் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இன்னும் அவங்க நிறைய பேரை ரெஃபர் பண்ணி உங்களை இன்னும் உங்கள் ட்ரைப் இன்னும் பெருசாக்குவாங்க. ஸோ அவங்களோட தேவைக்கு எப்பயுமே கான்டென்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களோட ப்ராடக்ட்டையும் சர்வீஸையும் நீங்கள் விற்கலாம். ஓகே, இது இல்லாமல் ஸோ இதெல்லாம் தான் எப்படி ஒரு கான்டென்ட் மார்க்கெட்டிங் பிளான் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணுங்க இதுதான். ஸோ எப்படி உங்களுக்கு டிராஃபிக் கொண்டு வரலாம், எப்படி நீங்கள் இன்னும் உங்கள் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறதுக்கு இதெல்லாம் தான் வழி. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுறதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு ஷீட் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு பேர் எடிட்டோரியல் கேலண்டர் ஷீட்னு சொல்லுவாங்க. ஒரு கேலண்டர் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரெகுலராக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பிளாக் போடுறீங்க, எவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த கண்டென்ட் கேலண்டர் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதை இப்போ ஆக்ஷன் ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த லெசன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இப்போ உங்களுக்கான ஆக்ஷன் ஸ்டெப் என்னங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஆக்ஷன் ஸ்டெப் டாக்குமெண்ட் இங்கே நான் லிங்க் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் லெசனில் உங்களுக்கு இதை தான் நான் சொல்லணும்னு இருந்தேன். நான் நிறைய பேர் இமெயில் ஓப்பன் பண்ணுறதை பார்த்தேன். பட் ஆனால் இங்கே பிட்லி லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறதை பார்க்கல. ஏன்னா நான் நிறைய பேர் யாரும் இந்த லிங்கை கிளிக் பண்ணலை. பிட்லி லிங்க் சேஃப் லிங்க் தாங்க, ஒன்றும் இல்லை. பிட்லி லிங்க் ஏன் கொடுத்துருந்தேன்னா, இப்போ இந்த டாக்குமெண்ட் லிங்க்கை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரொம்ப பெருசாக இருக்குது. இதை நான் ஷார்ட் பண்ணுறதுக்கு பிட்லின்னு ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு நான் உங்களுக்கு நான் நேரடியாகவே காட்டுறேன். பிட்லிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நான் அதை ஷார்ட் பண்ணுவேன். ஸோ யூஆர்எல் ஷார்ட்னர் பேர் தான் பிட்லி. இந்த யூஆர்எல் ஷார்ட் பண்ணி தர வெப்சைட் பேர் தான் பிட்லி. ஸோ நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணலாம். ஸோ நீங்கள் சின்ஸ் யாரும் கிளிக் பண்ணதுனால அந்த லிங்க்கை நான் திருப்பி ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த டாக்குமெண்ட்டையே நான் இப்போ உங்களுக்கு ஷார்ட் பண்ணி காட்டுறேன். பிட்லியில் போய் நீங்கள் க்ரியேட்னு கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த லிங்க் சின்னதாகிடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மக்கள் நிறைய பேர் பெரிய லிங்காக கொடுக்கும்போது ரொம்ப
கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க லிங்கை பார்க்கும்போது. ஸோ அதனால் உங்களுக்கு நான் ஷார்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ சேஃப் லிங்க் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். எனிவேஸ் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இனிமேல் நான் பெரிய பிக் ஃபுல் லிங்க்கை தான் கொடுக்க போகிறேன். ஓகே, உங்களுக்கு ஆக்ஷன் ஸ்டெப் இந்த லெசனில் என்னென்னா, ஃபஸ்ட் ஆக்ஷன் ஸ்டெப் வந்து கிரியேட் அ ஃப்ரீ வெப்சைட்டு. நான் உங்களுக்கு அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் லிங்க் நீங்கள் கொடுக்க மறந்துட்டேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் போய் நான் ஆல்ரெடி இந்த முன்னாடி இந்த லெசனில் நான் கொடுத்துருந்த அதே லிங்க் தான். ஸோ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எப்படி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். நீங்களும் அதேமாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு ஃப்ரீ பிளாக் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கும் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இது தவிர்த்து உங்களுக்கு நான் சொன்ன அந்த கான்டென்ட் எடிட்டோரியல் கேலண்டர், அந்த கேலண்டர் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்கள் ஒரு கேலண்டர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு எந்த கான்டென்ட் ரிலீஸ் பண்ணணும், எனக்கு எந்த கான்டென்ட்டை ஷெடியூல் பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய வெப்சைட்டுக்கு கான்டென்ட் எழுதியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு 31 மார்ச் ஒரு கான்டென்ட் எழுதியிருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் போஸ்ட்டு, என்ன டைப் ஆஃப் கான்டென்ட் நீங்கள் எழுதுறீங்க, அது எந்த வெப்சைட்டில் நீங்கள் இது பண்ண போகிறீங்க, எங்கே பப்ளிஷ் பண்ண போகிறீங்க. அப்புறம் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸ் வச்சு நீங்கள் டிக் மார்க் போட்டுக்கலாம். முடிச்சுன்னு டிக் பண்ணிக்கலாம், முடிக்கலைன்னா இன்னும் அப்படியே விட்டுறலாம். அப்புறம் கால் டு ஆக்ஷன் வந்து அதில் யூடியூபோட லிங்க் கொடுத்துருந்தேன். ஸோ அதுதான் ஒரு ஒன் ஆஃப் தி கால் டு ஆக்ஷனாக வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி நான் என்னோட அடுத்தடுத்த பிளாக்ஸ்லாம் இங்கே நான் கேலண்டரில் போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் இந்த கேலண்டரை யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னா, இந்த கேலண்டரில் போய்ட்டு நீங்கள் ஃபைல் மேக் அ காப்பி கொடுத்துட்டு உங்களுக்கு தனியாக ஒரு புதுசாக ஒரு காப்பி ஓப்பன் ஆகும். இதை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இது மூலமாக நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா நான் எல்லாத்துக்கும் இந்த ஆக்சஸ் கொடுக்கல. நான் எல்லாத்துக்கும் இங்கேயே எடிட்டிங் ஆக்சஸ் கொடுப்பேன். மற்றவங்க பண்ணுற சேஞ்சஸும் இதில் அப்டேட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலண்டர் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் மேக் அ காப்பி கொடுத்து தனியாக நீங்கள் இந்த கேலண்டரை யூஸ் பண்ணுங்கள். நான் அது எப்படி உங்களுக்கு தனியாக மேக்கப் காப்பி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் வேணும்னா நீங்கள் இந்த கேலண்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய என்ட்ரிஸை டெலீட் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த டாக்குமெண்ட்டையும் நீங்கள் ஃபைல் மேக்கப் காப்பி கொடுத்து இல்லாட்டி ஃபைல் டவுன்லோட் கொடுத்து நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டையும் தனியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் அகெயின் இந்த வெப்சைட்டில் இருக்க லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் தனியாக கொடுத்துருக்கேன். வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதோ, பிளாக் க்ரியேட் பண்ணுறது, எடிட்டோரியல் கேலண்டர் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன். இதோட இந்த லெசன் ஓவர். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த பிளாகிங் லெசன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் ஒரு பிளாகை வச்சுக்கிறது, வெப்சைட்டை வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ வித்தவுட் நோ ஃபர்தர் டியூ, நீங்களும் உங்களோட ப்ராடக்ட்கோ இல்லை சர்வீசஸ்க்கோ இல்லை நீங்கள் எதுவுமே நீங்கள் ப்ராடக்ட் சர்வீஸ் விற்கலை, இப்போ நான் புதுசாக கற்றுக்க போகிறேன்னு நினச்சாங்கன்னா கூட நீங்கள் ஒரு சின்ன வெப்சைட்டில் ஒரு பிளாகை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னோட பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஸ்டார்டிங் யுவர் பிளாக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் திருப்பி உங்களை அடுத்த லெசனில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.